கத்தருடைய உதய் போர்ட் மேல கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. சில ஏவுகணைகளை கத்தர் தடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வந்தாலும் உதய் போர்ட் மேல கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிறது. அதே நேரம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது படைத்தளத்தின் மீது உச்சகட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் ஈரான் தன்னுடைய பதிலடியை சொன்னது போன்று உச்சகட்டமாக அறிவித்திருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாமே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தற்போது ஈரான் இஸ்ரேல் மீதும் அதேபோன்று அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் பலத்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய முதல் கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் இந்த அளவுக்கு ஏற்படும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று இஸ்ரேலுடைய சேனல் 20 உள்ளிட்ட ஹெரேட்ஸ் உள்ளிட்ட ஊடகங்களை செய்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலுடைய நார்த் இஸ்ரேல் பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் முழுவதுமாக கடுமையான வெடிப்பு சத்தங்களும் தீப்பிழம்புகளும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணைகளை இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் போய்விட்டது என்கிற செய்திகளையும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் திடீரென கத்தரும் ஹை அலர்ட்டை வெளிப்படுத்தி இருந்தாங்க. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவித்த அடுத்த நிமிடங்களிலேயே கத்தருடைய உதய் போர்ட் மேல கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. சில ஏவுகணைகளை கத்தர் தடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வந்தாலும் உதய் போர்ட் மேல கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிறது. அதே நேரம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது படைத்தளத்தின் மீது உச்சகட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தலைமையகம் கடுமையான தீப்பிழம்புகளோடு புகைமூட்டமாக தாக்குதலுக்குள்ளாகி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகிற அதே நேரம் கத்தரிலும் பல பகுதிகளில் கத்தர் தலைநகர் தோஹா உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெடிப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு உண்டான தாக்குதல் அதில் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் முழுமையாக வெளியாகாத நேரத்தில் குவைத் மேல உச்சகட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் UAE மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. UAE-னுடைய அமெரிக்க தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. UAE-னுடைய அபுதாபி, துபாய் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடுமையான வெடிப்பு சத்தங்கள் கேட்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளம் ஈரானுடைய அதிமுக்கியமான ஒரு டார்கெட்டாக பார்க்கப்படுகிறது. அந்த தளத்தின் மீது உச்சகட்ட தாக்குதல்களை ஈரான் நடத்துகிறது என்கிற செய்திகள் வெளியாகிறது. மொத்தத்தில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் சவுதியில் இருக்கக்கூடிய தளத்தை தவிர்த்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய தளத்தை தவிர்த்து மிச்ச எல்லா இடத்துக்குமே அவங்க அட்டாக் பண்றாங்க. கத்தர், துபாய், குவைத், பஹ்ரைன் தான் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிருக்கு. ஏன்னா பஹ்ரைன் ஈரானுடைய விஷயத்தில் எங்க மேல அட்டாக் பண்ண, அமெரிக்கா தளத்து மேல அட்டாக் பண்ண நாங்கள் உங்களுக்கு அட்டாக் பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க. அதற்கும் சேர்த்து ஈரான் தற்போது பழிவாங்கும் விதமாக பதிலடி கொடுத்திருக்கலாம் என்கிறது அல் ஜசீராவினுடைய தரவுகள். மொத்தத்தில் ஈரான் தன்னுடைய பதிலடியை சொன்னது போன்று உச்சகட்டமாக அறிவித்திருக்கக்கூடிய இடத்துல அரபு நாடுகள் எல்லாமே தங்களுடைய ஏர் ஸ்பேஸை மூடி இருக்கிறாங்க. அந்த நாட்டிலிருந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு யாருமே போக முடியாத ஒரு சூழலாக தற்போதைய சூழல் உருவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அரபு நாடுகள் ஹை அலர்ட்டாக இருக்கக்கூடியதாக தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி இருக்கிறது என்று அறிவித்திருந்தாலும் ஈரான் உச்சகட்ட தாக்குதல்களை எல்லா பகுதிகள் மீதும் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் ஈரான் மீது அதிகமான தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஏற்கனவே அவங்க ட்ரூ பிராமிஸ் என்கிற பேர்ல தான் ட்ரூ பிராமிஸ் 1, ட்ரூ பிராமிஸ் 2, ட்ரூ பிராமிஸ் 3 என்கிற தாக்குதல்களை இஸ்ரேல் மேல நடத்தியிருந்தாங்க. அந்த 3வது தாக்குதல் 12 நாள் வார் பெரிய அளவில் நடந்தது. தற்போது ட்ரூ பிராமிஸ் 4 ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஈரானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. ஈரான் தன்னுடைய ஏர் ஸ்பேஸை முழுமையாக மூடி இருக்கிறாங்க. அதே போன்று ஈராக் தன்னுடைய ஏர் ஸ்பேஸை மூடி இருக்கிறாங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான குழுக்கள், அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய குழுக்கள், அதே போன்று ஹவுத்தீஸ் இன்னும் தாக்குதல்கள் ஆரம்பிக்காத நிலையில தான் உச்சகட்ட தாக்குதல்களை ஈரான் பதிலடியாக மாற்றி இருக்கிறது. ஈரானுடைய பதிலடிகள் கடுமையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நம்ம உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஈரான் ஏற்கனவே கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து
அறிவித்திருந்த நிலையில ஈரானுடைய ஒரு அதிகாரி அல் ஜசீராக்கு பேசுகிற போது எல்லா ரெட் லைனையும் நாங்கள் தாண்டிட்டோம், இனிமே எந்த ரெட் லைனும் எங்களுக்கு கிடையாது, அதாவது சிகப்பு கோடுங்கிற ஒன்னே எங்களுக்கு கிடையாது, நீங்க சிகப்பு கோட்டை பத்தி பேசவே கூடாது, மொத்த அட்டாக்கை வந்து நாங்கள் பண்ணுவோம் என்று சொல்லி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கத்தருடைய உதை போர்ட் தான் அவர்களுடைய மிகப்பெரிய இலக்காகவும் மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் பஹ்ரைனுடைய போர்ட், எல்லா போர்ட் மேலேயும் சொன்ன மாதிரியே ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பொறுத்திருங்கள், இணைந்திருங்கள், மொத்த தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதனூடாக உடனடியாக உங்களுக்கு இந்த தகவல்கள் கிடைத்துவிடும். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு, இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க, சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள், அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபாய், 2000 ரூபாய், லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.